17 பேர் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 1 இயரில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 17 பேர் ஆன்லைன் ரம்மி மாதிரி கேம்ஸில் வந்து பணத்தை இழந்து அதன் மூலமாக சூசைட் பண்ணி இறந்துருக்காங்கன்ற விஷயம் இப்போ பேசப்பட்டுச்சு. இது ஆக்சுவலாக ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸில் வந்து பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அகைன் அது வந்து தடையை மீறி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் ஸ்கில் பேஸ்டு கேம். அதாவது நீங்கள் வந்து திறமையாக அதை அனலைசிஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஏர்ன் பண்ணலாம். இட்ஸ் லைக் எ ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து எஸ்கேப் ஆகி இந்த கேம்ஸ் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது. இது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. வந்து ஒரு ஆரம்பத்தில் சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி தான், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, எப்படி வந்து ஒரு சீட்டு கட்டு வச்சு கல்யாண வீட்டில் விளையாடுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து ஒரு ஓவர் எ பீரியட், அதாவது கேம்பிளஸ் அடிக்ஷன்னு சொல்லுவோம். இந்த விட்டதை பிடிக்கிறது. நான் போன ரவுண்டில் இவ்வளோ விட்டுட்டேன், அடுத்த ரவுண்டில் எப்படியாவது எதையாவது பண்ணி நான் வந்து இதை ஜெயிக்க வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் பணத்தை இழந்தவங்க படிக்காதவங்களா முட்டாள்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்லி என்னென்னா படித்தவங்க நிறைய பேர் இதில் பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பணம் விட்டுருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைலு, ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட ஒய்ஃபு, இல்லை ஈவன் லேடிஸ் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் நகை பொருள் பணத்தெல்லாம் கூட வந்து விற்று அடமானம் வச்சு இதில் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், 18 லட்சம் 20 லட்சம், ஒரு வெறும் 10,000 இழந்து 10,000 போச்சுன்றதுக்காக சூசைட் பண்ணவர்லேருந்து 18-20 லட்சம் கோடிக்கணக்காக லாஸ் பண்ணவங்க வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இது எப்படி ரன் ஆகுது? இவங்களுக்கெல்லாம் முட்டாள்களா? இவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதா? அதில் கிளியராக சொல்கிறாங்க இந்த கேம் வந்து அடிக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி எப்படி இவங்க இதில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு நீங்கள் மால்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு வீல் இருக்கும், அதை நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் போய் நிற்கும். அந்த பாயிண்டில் போய் நிற்கும்போது உங்களுக்கு அதில் இருக்க ப்ரைஸோ இல்லை ரிவார்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டி தான் வந்து இங்கே வந்து டோபமைன் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில் கூட எத்தனை லைக் விழுகுதுன்றது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய, இது ஒரு போஸ்ட்டை போடுறோம் அதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுக்கக்கூடிய டோபமைன், அது கொடுக்கக்கூடிய போதை மாதிரியே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, நமக்கு பணம் அப்படி வந்துருமான்ற ஒரு விஷயம். அதாவது சின்ன வயசில் வந்து பண்டிகைகள் வரப்போகும்போது, தீபாவளி வரப்போகுதுன்னா தீபாவளி வர்ற நாளை விட தீபாவளி வருதுன்ற நீங்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்கும். அந்த கொடுக்கக்கூடிய ஹை வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. சிமிலரான விஷயம் உங்கள் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ரம்மி மாதிரி ஆன்லைன் கேம்ஸில் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளில் அவங்களோட நார்மல் லாஜிக்கல் பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதே கிட்டத்தட்ட நிறுத்திட்டு இன்னும் அடுத்து அவங்க என்ன தான் பண்ணாலும், எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும், என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப எப்படியாவது பண்ணி இது திரும்ப விட்டதை இதில் பிடிச்சிடலாம், இதில் இழந்ததெல்லாம் நம்ம வந்து திரும்ப ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிரெயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் தான். இது வந்து ஒரு அடிக்ஷன் தான். இதிலேருந்து வெளிவரணும்னா they should first know the reality. எத்தனை பேர் ப்ராபபிலிட்டி படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இந்த மாதிரி கேம்ஸில் வின் பண்ணுறவங்க எத்தனை பேர், லூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி லாட்ரி இருந்துச்சு. லாட்ரியில் பார்த்தீங்கன்னா தோக்குறவங்கள விட வந்து ஜெயிக்கிறவங்கள விட வந்து தோக்குறவங்களோட எண்ணிக்கைகள் தான் அதிகம். யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்க போகிறது, ஒரே ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. நிறைய பேர் அதை வந்து லூஸ் பண்ண தான் போகிறாங்க. இந்த ப்ராபபிலிட்டியை புரிஞ்சுக்கணும். அண்ட் மோரோவர் ஒரு ஐடியலாக இருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களை இதில் வந்து புஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தள்ளப்படுது. அதுக்கு முன்னாடி we should get ourselves busy. நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த அவேர்னஸ் மெசேஜை தயவு செய்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.